இப்போ அருமையான முறையில் வீட்டில் ஒரு இருக்கிற பொருளை வச்சு ஒரு எக் ரைஸ் முட்டை சாதம் அருமையாக செய்ய போகிறாங்க. வீட்டில் சிம்பிளாக பச்சை மிளகாய் 2, மிளகு சீரக தேவையான அளவு, கேரட் 1, இஞ்சி சிறிய அளவுங்க, பல்லாரி வெங்காயம் 1, தக்காளி பழம் 1, பீன்ஸ் 2, கருவேப்பிலை கொத்தமல்லிங்க, முட்டை 3ங்க, மிளகாய் தூள், உப்பு சால்ட்டுங்க, வடித்த ரைஸுங்க 2 பிளேட். அடுப்பை பற்ற வச்சாச்சிங்க, வானலை போட்டாச்சு. அடுத்து என்ன ஊற்ற போகிறோம்? என்ன தேவையான அளவுங்க நம்ம ஒரு 4 ஸ்பூன் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சிங்க. சூடான பிறகு நம்ம அந்த பொருளெலாம் போட போகிறோம். வெங்காயம் அரிஞ்சு ஒன்று போட போகிறோம், பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம், பீன்ஸ் சேர்க்க போகிறோம், கேரட் சேர்க்குறோங்க, கருவேப்பிலை கொத்தமல்லி, தக்காளி 1 போட்டு சேர்க்க போகிறோம், மிளகு சீரகம் சேர்க்க போகிறோம். அடுத்து நமக்கு தேவையான அளவுங்க சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம், ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு வந்து தேவையான அளவுங்க சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவு போட்டாச்சிங்க, கிண்டுறோம். அதில் மசாலா போட்டாச்சிங்க, உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டாச்சு, நல்லா கிண்டிட்டு நல்லா வதவணுங்க. அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டையை உடச்சி ஊற்றாச்சிங்க. இது கிண்டிட்டு ரைஸை சேர்க்க போகிறோம். நல்லா வதவி வச்சிங்க, முட்டையும் போட்டிருக்கோம். ரைஸ் சேர்க்க போகிறோம். ரைஸ் சேர்க்க போகிறோம். போட்டாச்சிங்க, கிண்ட போகிறோம். அடுத்தது ஃப்ரைட் ரைஸுங்க, முட்டை சாதம் வச்சுக்கலாங்க. அருமையான முறையில் வீட்டில் செஞ்சுருக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். ஒரு எளிமையான மெத்தடுங்க. வீட்லேயே ஒரு அருமையான ஒரு ரைஸ். வயலுக்கு போனுங்க, வயலுக்கு போனுங்க. ஒரு 15 நண்டு பிடிச்சிங்க. இதாங்க நல்லா சுத்தம் பண்ணி ரெடியாக இருக்குது. அது இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோங்க. நீண்ட நாளுக்கு பிறகு வயல் நண்டு உடம்புக்கு சத்து ஆரோக்கியமானதுங்க. என்னதுங்க, பல்லாரி வெங்காயம் 1 நல்லா பிடிச்சா நறுக்கியாச்சு. மிளகு சீரகம் 1 லைட்டாக, கருவேப்பிலை கொத்தமல்லிங்க அடிச்சு நறுக்கி வச்ச வெங்காயம் கொத்தமல்லி மிளகு சீரகத்தை போட போகிறோம். நல்லா கிண்ட போகிறோங்க. உப்பு சேர்க்க போகிறோம். தேவையான போட்டுக்கலாங்க. நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட போகிறோம். போட்டுக்கலாங்க. நம்ம லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா வதக்கியாச்சுங்க. கொட்ட போகிறோம். கிண்ட போடுங்க. நல்லா இறக்கியாச்சு. நல்லா கிண்டி இறக்கியாச்சு. பாருங்கள், 2 வாசனை தூக்குது. அருமையாக வந்துருக்குங்க. சத்த நாளில் நம்ம முட்டை சாதத்துக்கு சைடு செஞ்சுதாங்க. ஒரு ரோல் தயாராகிடுச்சிங்க. வயல் நண்டு அருமையாக இருக்கும். மறக்காமல் வயல் நண்டு கிடைச்சா சாப்பிடுங்க. உடம்புக்கு ஆரோக்கியம், சளி இது போன ஒரு மருத்துவ குணம் உண்டுங்க நண்டில். அதுங்க நண்டு வறுவல் கூலிங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டர் ரைஸ் நண்டு வறுவல் ரொம்ப காம்பினேஷனுங்க. அருமையாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம முட்டை ரைஸ் நண்டு வறுவல் சாப்பிட போகிறோம். அருமை நண்டுங்க, அருமையாக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் செஞ்சு போகிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.